ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை செஞ்ச பூஜையை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாகவே மார்கழி மாதம் முழுக்க இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சில சுப நிகழ்ச்சிகளில் மார்கழி மாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர்க்க முடியாத விஷயங்களில் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மார்கழி மாதம் முழுவதும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை இந்த மார்கழி நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த மார்கழி மாதத்தை வரம் தரும் மார்கழி அப்படின்னு சொல்கிறோம். நான் செய்கிற இந்த மகாலட்சுமி பூஜை அதிகாலையில் 4:30 to 6 தான் செஞ்சேன். இந்த பூஜையை நம்ம மாலை நேரத்துலேயும் பண்ணலாம். நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு பூஜை ரூமை சுத்தப்படுத்தி பூவெல்லாம் போட்டுட்டேன். போட்ட பிறகு என்கிட்ட மகாலட்சுமி ஃபோட்டோன்னு தனியாக இல்லைங்க. இந்த மாதிரி பெருமாளோடு இருக்கக்கூடிய இந்த 8 அஷ்டலட்சுமிகளோட படம் தான் இருக்குது. படத்தையும் சுத்தப்படுத்தி மாலை போட்டுட்டேன். பெருமாள் அப்படின்றனால துளசி வைக்கிறோம். மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. நான் கலசம் வச்சு தான் இந்த பூஜை பண்ணேன். பொதுவாக கலசம் வச்சு பூஜை வழிபாடு செய்கிறது நல்லது. கலசம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சாதாரண முறையிலையும் செஞ்சுக்கலாம். இதில் தண்ணி மட்டும் வைக்காமல் அதில் மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்திக்கிறது ரொம்ப வாசமாகவும். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுறனால நான் குபேர எந்திரமும் போட்டிருக்கேன். குபேர படம் போட்டு அதில் 9 கட்டங்கள்லையும் 9 ₹5 நாணயத்தை வச்சுருக்கேன். நாணயங்கள் மேலே பூக்கள் போட்டுக்கிட்டேன். நம்ம நாணயம் வைக்கும்போதும் பூக்கள் வைக்கும்போதும் கண்டிப்பாக அதில் எழுதியிருக்க அந்த எண்கள் மறையக்கூடாது. மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுறனால திருவிளக்கையும் எடுத்து திருவிளக்குக்கு சந்தனம், குங்குமம், பூக்கள் போட்டு அலங்காரப்படுத்திக்கிட்டேன். திருவிளக்கு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க சாதாரண மண் அகல் விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்குகள், காமாட்சி விளக்குகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல். கலசம் வைக்கும்போதும் திருவிளக்கு வைக்கும்போதும் நம்ம வெறுமனே தரையில் வைக்காமல் வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி போட்டு கொஞ்சம் பூக்களை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து 9 ₹5 நாணயங்களை எடுத்திருக்கேன். தாமரை மலர் கிடச்சா அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் ரொம்ப விருப்பமான மலர். அந்த மலர் இல்லை அப்படின்னா நம்ம மல்லிகைப்பூ, வாசமான மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த தாமரை பூவிலேருந்து 9 இதழ்களை தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு 9 நாணயம் வைத்து மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் சொல்லி நான் குங்கும அர்ச்சனை பண்ணி எல்லாத்தையும் அந்த 9 நாணயங்களையும் தாமரை மேலே வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் மந்திரம் சொல்லும்போது மகாலட்சுமி தாயே போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு 9 முறை சொல்லிக்கலாம். ஈஸியான மந்திரம் அதுதான். வேறு ஏதாவது மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அதையும் சொல்லிக்கலாம். வத்தி தீபதூப ஆராதனை காட்டியாச்சு. நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வாழைப்பழம், கொய்யாப்பழம், பழங்கள் தான் வச்சுருந்தேன். உங்களால் முடியும் அப்படின்னா பொங்கல், எளிமையாக செய்யக்கூடிய நெய்வேத்தியம் வீட்டில் செஞ்சும் சாமிக்கு படைக்கலாம். அதே மாதிரியே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களான மங்கள பொருட்கள் என்று கூறக்கூடிய உப்பு, சர்க்கரை, மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிக்கொடி, கொஞ்சம் நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், என்கிட்ட இருந்த காயின் இந்த மாதிரி வச்சு தான் நான் வழிபாடு செஞ்சேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த பூஜை பண்ணது எனக்கு. இந்த மார்கழி மாதம் வர செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, விசேஷ நாட்களில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி எளிய முறையில் சில வழிபாடுகள் செய்யும்போது நம்மளை பிடித்த தத்ரியங்கள் நீங்கி, ஐஸ்வர்யம் பெருகி, வறுமை நீங்கி, நமக்கு செல்வ வளம் உண்டாகி, நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறது பணத்தை மட்டும் நமக்கு கொண்டு சேர்க்காதுங்க. நம்ம மனசை மாற்றும், நம்ம சுற்றியுள்ள தீய சக்திகள் நம்மளை விட்டு வெளியேறும். கடைசியாக நான் பூக்களாகல 108 முறை மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மந்திரம் சொல்லி என்னுடைய பூஜையை முடிச்சுக்கிட்டேன். மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த முடிய போல 2023 எனக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுத்தது, நிறையா விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. சில தோல்விகளையும் நான் சந்திச்சிட்டேன். வரப்போகிற 2024 எல்லாருக்கும் ரொம்ப நல்லதாகவும் நோயற்ற வாழ்வு இல்லாமல் செல்வ வளம் பெருகி எல்லாரும் அவங்களுடைய எண்ணங்கள் ஈரேறணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். இந்த பூஜையை நம்ம வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி போன்ற தினங்களில் நம்ம வீடுகளில் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் செய்யலாம்.
மாலை 6 மணிக்கு மேலேயும் செய்யலாம். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறையா பூஜா வீடியோஸ் இருக்குது, பூஜா டிப்ஸ் எல்லாம் இருக்குது, குக்கிங் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ப்ளீஸ் சேனலை செக் பண்ணி பாருங்கள்.